ஸோ பவுனம்மா ஃபுல் எடுப்பு எடுத்துகிட்டு வழக்கம் போல் வீட்டில் உட்கார ஆசனத்தில் உட்காந்துருக்காங்க எங்கே திருப்பதியில். ஸோ பஸ்ஸை விட்டு இறங்கினந்தி அற்புதமாக சாப்பாடு, சாம்பார் சாதம்னா சாம்பார் சாப்பாடு, நெய் மணக்க பட்டை கிளப்பி வச்சுருக்காங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கின உடனே இதோ பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம், அப்படியே அன்னதானம் வாங்கிட்டு வந்தோமா உட்காந்தோமா சாப்பிட்டோமான்னு ஆச்சு. ஸோ யார் யாரெல்லாம் திருப்பதி வந்தீங்கன்னா ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா தவறாமல் இங்கேயே அன்னதானம் இருக்குது. இதை பாருங்கள் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ அப்படியே பருப்பு சாப்பாடு, சூப்பரான சாப்பாடுங்க, சரிங்களா? ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டுட்டு உடனே நடக்காதீங்க. இப்போ பவுனம்மாவை வழக்கம் போல் தான் 20 நிமிஷம் 12:03 ஆச்சு, 12:30 மணி வரைக்கும் அமைதியாக உட்கார வைக்கணும். என்ன அவசரமாக இருந்தாலும் சாப்பிட்ட உடனே கடகடன் நடக்காதீங்க. தூக்கம் கெட்டிருப்பாங்க, வீட்டில் ட்ரெயினில் வந்திருப்பீங்க, அலுப்பு இருக்கும். ஸோ வந்த உடனே அன்னதானம் சாப்பிட்ருக்கோம், பசிச்சு தான் சாப்பிட்ருக்கோம், இருந்தாலும் உடனே நடக்காதீங்க, கொஞ்சம் உடம்புல ஒட்டுட்டோம். ஸோ ஒரு 20 நிமிஷம். ஸோ லேடிஸுக்கான ஆசனம் நம்ம வழக்கம் போல் வீட்டில் உட்கார ஆசனத்தை போடுறத போட்டுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த டிப்ஸை தொடர்ந்து பாருங்கள். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே அன்னதானம் அப்படியே பஃபே சிஸ்டத்தில் இருக்குது, பட்டாசாக பயன்படுத்திங்க. எனது அருமை ஜெம்சியின் குடும்புறவுகளை இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பில் போடுங்க. உணவு, உடற்பயிற்சி, குரு வைத்திய வாழ்வியல், இந்த மாதிரி ஆன்மீகம் அத்தனையும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன்.